இப்போ நம்ம ஜாக்பாட் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். அதாவது நான் ப்ரிஃபர் பண்ணுற என்ட்ரி இல்லை இந்த மாதிரி என்ட்ரிஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக போயிடுவேன்னு சொல்கிறதா நான் ஜாக்பாட்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த என்ட்ரிஸ் நான் வந்துட்டு இப்போ ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி என்ட்ரிஸ் கிடைச்சா ஷோராக நமக்கு டிபி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி மாடல் ஜாக்பாட் என்ட்ரி 1 நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நான் லைன் சார்ட்டில் ஜஸ்ட் ஷோவாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நமக்கு ஒரு லிக்விடிட்டி, அதாவது இதுக்கு பேர் நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் என்ட்ரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் நமக்கு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் எல்லா இடத்துலையும் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணி தான் மார்க்கெட் மேலேயும் போகும் கீழேயும் வரும். அந்த லிக்விடிட்டி, அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு கீழே இருந்து மேலே போய் பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் மேலே இருந்து கீழே வரும் பணத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட் தான் நமக்கு நடக்கும். அந்த லிக்விடிட்டியை நம்ம எங்கே ஃபார்ம் பண்ணலாம், எங்கே இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக நமக்கு ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி. ஸோ இதுதான் டபுள் டாப் லிக்விடிட்டி. இப்படி ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் அந்த டபுள் டாப் லிக்விடிட்டியை இப்படி ஸ்வீப் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குது. நல்லா பாருங்க, நமக்கு ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது டபுள் டாப் லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த ஹை கிரியேட் ஆயிருக்கும்ல, இந்த ஹையை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விங் லோ காரணமாக இருக்குமா, அந்த ஸ்விங் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணும். அதாவது நமக்கு என்ன கிடைக்குது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்குது. கிடைச்சு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சா நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும்ல, அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் லிக்விடிட்டி வச்சு வந்தால் அங்கே நம்ம என்ட்ரி போவோம். ஷோராக நம்ம வேற எந்த கன்ஃபர்மேஷனும் பார்க்க மாட்டோம். சிம்பிள், நான் ஜஸ்ட் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஒரு லிக்விடிட்டி வச்சிருக்கு. ஸோ இது நமக்கு லிக்விடிட்டி. ஓகேவா, இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணணும், ஸ்வீப் பண்ணணும். ஸ்வீப் பண்ணியிருக்கா, ஸ்வீப்ன்றது வெறும் விற்காவும் இருக்கலாம். ஜஸ்ட் இந்த லிக்விடிட்டியை இந்த இடத்துக்குள்ள, அதாவது ஒரு ஹை வச்சிருக்கு அப்படின்னா நமக்கு இங்கே இவ்வளோ பெரிய ஹை வச்சிருக்கு, அதை ஸ்வீப் பண்ண நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நியர்லி ஒரு ரேஞ்சுக்குள்ள பார்க்குறோம் அப்படின்னா ஓகே, இப்போ இது ஸ்வீப் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி வச்சிருக்கு. அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் வச்சு நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இங்கே நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கான். அப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறான் அப்படின்னா நம்ம அங்கே நமக்கு என்ன கிடைக்கலாம், ஆர்டர் பிளாக் எல்லா இடத்துலையும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்குக்கும் மார்க்கெட் லிக்விடிட்டி வச்சு வரணும். ஸோ இப்படி ஒரு லிக்விடிட்டி வச்சு மார்க்கெட் வருதுன்னா இது ஒரு ஜாக்பாட் செட்டப். ஸோ நம்மளோட டார்கெட் இந்த லோ வரைக்கும் வச்சுக்கலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு ஒரு லோ இருக்கும்ல, அந்த லோ வரைக்கும் எஸ்எல் அப்படின்றது எங்கே வைக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஜாக்பாட் செட்டப், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த இதுலேயும் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த லோ டு இங்கே ஒரு இது இருக்குல்ல, இதை நம்ம லிக்விடிட்டியாக எடுத்துக்கிறாங்க நிறையா பேர். அது லிக்விடிட்டி இல்லை. அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த லிக்விடிட்டியை இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறதுக்கான ஹை இருக்குல்ல, அந்த ஹை என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்வீப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் எக்ஸ். அதை நம்ம ஸ்வீப்புனா இப்படி போடக்கூடாது, நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கு. அப்போ தான் நமக்கு தெரியும் லிக்விடிட்டின்னு தான் நம்ம ஒரு ஸ்லோப்பில் போடுவோம். ஓகேவா, இது லிக்விடிட்டி, இது லிக்விடிட்டி, இது எல்லாமே என்ன லிக்விடிட்டி, டபுள் டாப் லிக்விடிட்டி. அப்போ லிக்விடிட்டி வச்சு நமக்கு அதை ஸ்வீப் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்கும். அந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும், லிக்விடிட்டி வச்சு வரணும். அட்லாஸ்ட் நமக்கு ஒரு ஸ்விங் ஹை லிக்விடிட்டியாவது இருக்கணும். ஸோ இப்படியாவது ஒரு லிக்விடிட்டி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி ஷோராக நம்ம போகலாம். அது ஒரு ஜாக்பாட் செட்டப். அது இல்லாமல் இது ஒரு ப்ரோ டிப், முக்கியமான டிப் நோட் பண்ணிக்கங்க. இந்த என்ட்ரிஸ் எங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட ட்ரெண்டு, நமக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டுன்றது எங்கே இருக்கும், இப்படி மார்க்கெட் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட்னா இப்படி மேலே போகுமா. அப்போ இந்த என்ட்ரி எங்கே கிடைக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது இல்லை, ரிவர்சல் ஆகுது இல்லை, அந்த ரிவர்சல்ல இந்த என்ட்ரி கிடைக்க சான்சஸ் அதிகம். நம்ம எல்லா ரிவர்சல்லையும் நம்ம இந்த என்ட்ரி போக மாட்டோம். பட் இந்த ரிவர்சல்ல மார்க்கெட்ல இந்த என்ட்ரிஸ் கிடைக்க சான்சஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி இருக்கு அப்படின்னா நம்ம செட்டப் எப்படி, நம்ம செட்டப்பு
எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். லிக்விடிட்டி இருக்கா? எஸ், லிக்விடிட்டி இருக்கு. அப்ப லிக்விடிட்டி வச்சு மார்க்கெட் மேல போய் அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிருச்சு. ஓகே, அப்புறம் அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்மா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அந்த என்ட்ரிக்கு நீங்க போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. மார்க்கெட் இப்படியே வச்சு அப்படியே மார்க்கெட் மேல போயிடுவான். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு சொல்லி என்ட்ரி போவோம், எஸ்எல் அடிச்சிடும். ஸோ நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு அந்த ஆர்டர் பிளாக்கு லிக்விடிட்டியோட வரணும். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் செக்லிஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் லிக்விடிட்டி இருக்கா? டிக். செகண்ட் அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கா? டிக். தேர்டு நமக்கு அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கா? டிக். ஃபோர்த்து ஆர்டர் பிளாக் ப்ராப்பரா இருக்கா? இம்பேலன்ஸ் ஐஎஃப்சி இல்லாம இருக்கா? டிக். ஃபிஃப்த் அந்த ஆர்டர் பிளாக்கு லிக்விடிட்டி வச்சு வருதா? டிக். அப்ப சிக்ஸ்த் பாயிண்ட் டைரக்ட் நம்ம என்ட்ரிக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி செக்லிஸ்ட் போட்டுட்டு நம்ம ஒரு என்ட்ரி போறோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஷோரா டிபி அடிக்கும். நம்ம எதுவுமே தெரியாம ரேண்டமா வந்து எல்லா ஆர்டர் பிளாக்லயும் மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி எடுக்க கூடாது. நம்ம எடுக்க வேண்டிய என்ட்ரி ஒரு ப்ராப்பரா செட்டப் இருக்கணும். என்னோட செட்டப்னா இதுதான். இந்த செட்டப்ல நான் 100 என்ட்ரி எடுக்கிறேன். அதுல ஒரு 20-30 என்ட்ரி எஸ்எல் அடிக்குதா, மீதி ஒரு 60 என்ட்ரி 70 என்ட்ரி டிபி அடிக்குதா, சூப்பர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜின்றது மெக்கானிக்கல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சூப்பரா, எப்படி சொல்றது, மார்க்கெட்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இந்த என்ட்ரிலாம் கிடைச்சா நான் கண்டிப்பா போயிடுவேன். ஏன்னா இதெல்லாம் பயங்கரமான செட்டப். ஸோ இந்த செட்டப்பை நான் சார்ட்ல ஷோ பண்றேன். எங்க இருக்கு? இப்போ சார்ட் கிளியர் பண்ணிடுறேன். இந்த அப்படியே நோட் பண்ணிட்டீங்கல்ல, இந்த செட்டப் டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான செட்டப். இந்த செட்டப்பை நான் ஜஸ்ட் இந்த சார்ட்டை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் ரிவர்சல்ல இந்த சார்ட், இந்த என்ட்ரி கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கு. நான் உங்களுக்கு 1 ஹவர்ல காட்டினா புரியும். ஸோ இங்க பாருங்க, நல்லா பாருங்க, நமக்கு கரெக்டா மார்க்கெட் எங்க இருக்கு? அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்ண அப் போறானா, அங்க இருந்து டவுன் வரான், மறுபடியும் அப் போறான். 4 ஹவர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா தெரியும். இப்ப 1 ஹவர்ல பார்க்கறதுனால அதுக்கு நடுவில் சின்ன சின்ன இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. இப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நீங்க ப்ராப்பரா செக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நமக்கு லிக்விடிட்டி இருக்கா? இங்க பாருங்க, சூப்பரா ஒரு லிக்விடிட்டி வச்சிருக்கானா? எஸ், லிக்விடிட்டி இருக்கு. அடுத்து நமக்கு அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிருக்கா? எஸ், மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸ்வீப்னா நமக்கு இந்த மாதிரி இருந்தா ஓகே. அதாவது ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்துல ஸ்வீப் பண்றது பாடி க்ளோஸ் தான், சரி விக்கு தான் க்ளோஸ் பண்ணணுமா, பாடி க்ளோஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா பாடி க்ளோஸ் பண்ணாலும் ஓகே தான், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு லிக்விடிட்டி வச்சிருச்சு, அதை ஸ்வீப் பண்ணிருச்சு. இந்த ஹை, அதாவது இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றதுக்கு ஒரு ஹை வந்திருக்கும்ல, ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்விங், இது ஹை, அதுக்கான ஸ்விங் லோ இங்க இருக்கானா, அந்த ஸ்விங் லோவை நம்ம என்ன பண்றோம்? அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நமக்கு சூப்பரா பாடியே க்ளோஸ் பண்ணிட்டான். விக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான், விக்கா பிரேக் பண்ணியிருந்தாலும். ஸோ நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு என்ட்ரி வேணுமா? ஆர்டர் பிளாக். ஸோ இது ஃபுல்லா ஆர்டர் பிளாக் தான். ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் பிளாக்ல நமக்கு என்ட்ரி போகணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? லிக்விடிட்டி இருக்கணுமா? ஸோ இது லிக்விடிட்டி தான். அப்ப இந்த லிக்விடிட்டியை, ஒரு நிமிஷம், இது நமக்கு என்னது? லிக்விடிட்டி தான். அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? இது எப்படி சொல்றது, ஒரு சின்னதா ஒரு லிக்விடிட்டி இருக்கா, அதை என்ன பண்ணிட்டான்? இவன் ஸ்வீப் பண்ணிட்டான். அப்ப ஸ்வீப் பண்ணிட்டான் அப்படின்னா இங்க இருக்கிற லிக்விடிட்டி இங்க ஷிஃப்ட் ஆயிரும். அப்ப இதுதான் நமக்கு லிக்விடிட்டி. அட்லாஸ்ட் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ லிக்விடிட்டியாவது இருக்கணும். லிக்விடிட்டி இருக்கா? அப்ப அந்த லிக்விடிட்டி வச்சு மார்க்கெட்ல ஆர்டர் பிளாக்ல போகுது. நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டா என்ட்ரிக்கு போகணும். ஸ்டாப் லாஸ்ன்றது நம்ம இந்த ஆர்டர் பிளாக்ல இப்படி வைக்க கூடாது, அதோடைய ஹை பார்க்கணும், ரீசன்ட் ஹை. ஓகே, அப்ப ஸ்டாப் லாஸ்ன்றது தள்ளி வச்சுக்கலாம். டிபின்றது நம்ம பிரேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்ச ஒரு லோ இருக்கும்ல, அந்த லோ வரைக்கும் நம்ம டிபி வச்சுக்கலாம். ஸ்னைப்பரா போய் டச் பண்ணிட்டு உடனே அடிச்சிட்டான டிபி. ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த லோக்கு மேல ஒரு எப்பயுமே 5 to 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தள்ளி வைக்கிறது சேஃபர் சைட். ஏன்னா இந்த ஹையுமே என்னது? லிக்விடிட்டி தான். மார்க்கெட் இந்த ஹையை கூட லைட்டா போய் ஸ்வீப் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்க வச்சோம்னா எஸ்எல் அடிச்சிடும். கரெக்டா இந்த லோ ஹைக்கு மேல வச்சோம்னா எஸ்எல் அடிச்சிடும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது சேஃபர் சைடு எப்பயுமே. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண எந்தெந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட்ல எங்க
இது வைக்கணும், அதாவது எங்க வந்துட்டு எஸ்எல் வைக்கணும்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டிபி ஸ்னைப்பரா போய் அடிச்சிட்டானா, ஜாக்பாட் என்ட்ரி கிடைக்குதா, சூப்பரா ஒர்க் ஆயிருக்கா. ஸோ இதே தான் நமக்கு எல்லா ரிவர்சல்லையும் கிடைக்கான்னு செக் பண்ணணும். இந்த ரிவர்சல்ல கிடைச்சா அந்த என்ட்ரிக்கு போவோம், கிடைக்கலையா அந்த என்ட்ரிக்கு போக மாட்டோம். அவ்வளவுதான் நம்மளுடைய பாயிண்டே. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த என்ட்ரியில் நான் எடுத்திருந்த என்ட்ரி, ஸோ அதனால நான் சொல்கிறேன் 15 மினிட்ஸா 5 மினிட்ஸா. இங்கே இல்லை, இங்கே ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்குமே ப்ராப்பரா. இல்லை இல்லை, நம்மளுடைய ரிவர்சல் பாயிண்ட்ல செக் பண்ணலாம், இல்லை நார்மல் ஸ்ட்ரக்சர்லயுமே பார்க்கலாம். நமக்கு அந்த என்ட்ரி கிடைச்சிருந்தா என்ட்ரிக்கு போறோம் நம்மளுடைய செட்டப் படி. அப்படி என்ட்ரி கிடைக்கலையா அதை வந்துட்டு நம்ம போயிட்டு கன்ஃபார்ம் இந்த இடத்துல ரிவர்சல்ல இந்த மாதிரி என்ட்ரி கிடைச்சே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டை ட்ரேடிங்கை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட என்ட்ரி அந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். ஓகே கிடைக்குதா என்ட்ரி போக போறோம், கிடைக்கல என்ட்ரி போக மாட்டோம், அவ்வளவுதான். நம்ம போயிட்டு எனக்கு இந்த என்ட்ரி இங்கே கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தப்பான ட்ரேட் எடுத்து லாசஸ் தான் நிறையா பண்ணுவோம். ஸோ அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எங்க அந்த செட்டப் இருக்கு, 1 ஹவர்ல பார்த்தா தெரியும். இந்த செட்டப் 1 ஹவர்ல கிடைச்சிருக்கு. வேற ஒரு ரிவர்சல் இருக்குமே, வேற சார்ட்டா இல்லையே. ஸோ நமக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே கூட நியர்லி கிடைச்சிருக்கா, பட் என்ட்ரி கிடைச்சிடல. இந்த ஒருவே லிக்விடிட்டி தான், அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சிம்பிளா நல்லா செக் பண்ணி பாருங்க. லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணி அது ஸ்வீப் பண்ணதுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே இருக்கு, இங்கே இருக்கா. ஸோ இந்த ஹை கூட எடுத்துக்கலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், என்ட்ரி கிடைக்கணும். ஸோ இது நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ அதுக்கு நமக்கு லிக்விடிட்டி இங்கே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக வச்சிருக்கானா தெரியுதா. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. நம்ம இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் மட்டும் எடுத்துப்போம். ஓகே, பட் என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு சின்ன பாயிண்ட்ல மிஸ் பண்ணிட்டான். நோ இஷ்யூ, அதான் சொல்றேன், நமக்கு என்ட்ரி கிடைச்சா போகணும், கிடைக்கலையா ஓகே அடுத்த செட்டப் கிடைக்குதா, அடுத்த என்ட்ரி கிடைக்குதா அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம செக் பண்ணிட்டு என்ட்ரிக்கு அடுத்த என்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சிடணும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல மோர் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கும். அது நான் பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம கம்யூனிட்டிலையும் நான் வாட்ஸ்அப்பில் சரி வர வர உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா, நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடைச்சா அந்த மாதிரி செட்டப்புக்கு போகிறோம். அது ரிவர்சலில் கண்டிப்பாக நிறையா கிடைக்கும். அது நீங்கள் லைவ் மார்க்கெட்லையோ இல்லை பாஸ்ட் மார்க்கெட்லையோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிடைச்சிருக்கு ஒரு 30 மினிட்ஸ் வருது. எஸ், இடத்துல கரெக்ட் 30 மினிட்ஸ் தான் கரெக்ட். இங்கே பாருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கான், இது எல்லாம் என்னது லிக்விடிட்டியா. அந்த லிக்விடிட்டி என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டில், இவன் ஸ்வீப் பண்ணிட்டானா. ஸ்வீப் பண்ணா அப்படியே நம்ம என்ட்ரி போயிடக்கூடாது. ஸ்வீப் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும், இவன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிட்டானா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கப்புறம் டைரெக்டாகவும் நம்ம என்ட்ரிக்கு போகக்கூடாது. நமக்கு இங்கே லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்கணும். லிக்விடிட்டி இருக்கு, சின்ன சின்னதாக இருக்கு, பட் இது ஒரு ப்ராப்பர் லிக்விடிட்டியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் பட் இது கரெக்டான செட்டப் தான். பட் நமக்கு பார்த்த உடனே இது ஸ்டார்டிங்கில் நம்ம லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுவோம்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு கண்டிப்பாக போய் அடித்தா டிபி எஸ்எல்ன்றது நம்ம இந்த ஹைக்கு மேலே வச்சுக்கலாம். இங்கே இவ்வளோ தூரம் வைக்கணும் அவசியம் இல்லை. இதில் ஒரு புல் பேக் கிடச்சிருக்கா, இந்த ஒரு எல்லோ கலர் கேண்டில் இருக்கா, அந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இது ஒரு நல்ல செட்டப் தான். பட் நீங்கள் லிக்விடிட்டியை நீங்கள் உங்களால் இங்கே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பட் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான லிக்விடிட்டி இருக்கும். ஸோ நான் வேற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நமக்கு என்ட்ரி கிடைக்கணும். நம்ம வெறும் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணால் மட்டும் நம்ம என்ட்ரி போகக்கூடாது.
அதில் மைண்டில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்னுடைய ஃபேவரட் செட்டப், நான் வீக்லி ஒரு த்ரைஸ், அதாவது ஒரு 3லேருந்து 4 தடவை இந்த என்ட்ரி கிடச்சிரும். ரொம்ப எனக்கு பிடிச்ச செட்டப் அது என்ன, ஜாக்பாட் செட்டப் 2. என்னுடைய ஃபேவரட் செட்டப். அதுக்கு பேர் என்னன்னா ப்ரீவியஸ் டே ஹார், ஃபுல்லாக போட்டுரும், ப்ரீவியஸ் டே ஹார் ப்ரீவியஸ் லோ ஸ்வீப் என்ட்ரி. அதாவது நம்ம லிக்விடிட்டி கான்செப்ட்ல படிச்சோம்ல, லிக்விடிட்டியில மார்க்கெட்ல நேத்து டே கேண்டிலோட ஹையும் லிக்விடிட்டி தான், நேத்து டே கேண்டிலோட லோவும் லிக்விடிட்டி தான். கரெக்டா படிச்சோமா? ஸோ அதை வச்சு தான் இந்த என்ட்ரி எடுக்க போறோம். நல்லா பாருங்க, இப்ப இப்படி ஒரு கேண்டில், டே கேண்டில் இருக்கு. இது ஒரு டே கேண்டில். இந்த டே கேண்டில் இன்னும் பெருசா போட்டுப்போம், இந்த அளவுக்கு இருக்கு. இந்த டே கேண்டில் விக்கும் வச்சு வந்துருக்குமா? ஸோ இப்போ இந்த டே கேண்டிலோடைய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ண போறோம். நல்லா பாருங்க, இந்த டே கேண்டிலோட நான் ஹை பாயிண்ட்டை மார்க் பண்றேன், இந்த டே கேண்டிலோடைய லோ பாயிண்ட்டை மார்க் பண்றேன். ஸோ இந்த டே கேண்டிலோட ஹை பாயிண்ட் அண்ட் லோ பாயிண்ட்ல மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு லிக்விடிட்டி வச்சு வரும். சரி, இந்த டேயோடைய ஹையும் லிக்விடிட்டி தான், லோவும் லிக்விடிட்டி தான். அப்போ இந்த மார்க்கெட் இந்த ஹையை இப்படி ஸ்வீப் பண்ணி, எக்ஸாக்டா சொல்லணும்னா மார்க்கெட் இப்படி வரும், இந்த ஹையில இருந்து இப்படி வரும், இப்படி வந்து இப்படி இந்த டேவோடைய ஹையை ஸ்வீப் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்கும். அந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போனோம்னா தென் அன்னைக்கு டேவோடைய, அதாவது ப்ரீவியஸ் டேவோடைய லோ வரைக்கும் நம்ம டிபி வைக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோடைய லோவை இப்படி வச்சு ஸ்வீப் பண்ணி என்ன பண்ணணும், நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். அப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா இங்க ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியிருந்தா அந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போவோம், டிபி நேத்து டேவோடைய ஹை பாயிண்ட். ஸோ சிம்பிள் செட்டப், பட் ரொம்ப எஃபெக்டிவான செட்டப். இந்த என்ட்ரிஸ்லாம் நம்ம கிடைக்குது அப்படின்னா சூப்பரா இந்த என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஓகே, டே கேண்டில் மார்க் பண்றோம். என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னா 5 minutes ஆர் 3 minutes. இதை நான் செக்லிஸ்டா கூட சொல்றேன், இது என்னோட ஃபேவரட் செட்டப், அதனால செக்லிஸ்டா கூட போடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு டே டைம் ஃப்ரேம் போயிடணும். செகண்ட் பாயிண்ட் நம்ம டேவோடைய ஹை லோ மார்க் பண்ணணும், அதாவது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ மார்க். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சா? அடுத்து அங்க டே கேண்டில்லையே ஸ்வீப் நடந்திருக்கான்னு பார்ப்போம். ஸ்வீப் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸ்வீப் செக். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், ஸ்வீப் அங்க நடந்திருக்கு அப்படின்னா நம்ம 5 minutes ஆர் 3 minutes சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றேன் அப்படின்னா, இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. ஏன்னா இது ப்ராப்பர் செட்டப். இந்த ஒரு செட்டப்பை வச்சு மட்டுமே நீங்க வீக்லி ஒரு $100,000 இல்ல கேப்ல பொறுத்து $1,000-10,000 கூட ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த மாதிரி என்ட்ரிஸை வச்சு. ஓகேவா? 5 minutes ஆர் 3 minutes சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கான்னு பார்க்கணும். அடுத்து 6th ஆர்டர் பிளாக் இருக்கா, ஓபி இருக்கான்னு பார்க்கணும். 7th இது எல்லாமே இருக்குன்னா கோ ஃபார் என்ட்ரி. ஸோ இது ஒரு சூப்பரான ஜாக்பாட் செட்டப். அதனால தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஒரு டே டைம் ஃப்ரேம் மாற்றணும், ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும், ஸ்வீப் நடந்திருக்கான்னு செக் பண்ணணும், அதுல 5 minutes ஆர் 3 minutes சேஞ்ச் பண்ணணும், அதுல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கான்னு பார்க்கணும், அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் ஓபி இருக்கான்னு பார்க்கணும், ஆர்டர் பிளாக். அடுத்து நம்ம என்ட்ரிக்கு போகணும். ஸோ இதை நம்ம சார்ட்ல இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஏன்னா இது ரீசண்டா ஜிபிபிஜேபி சார்ட்ல நடந்திருக்கு. ஏன்னா இந்த என்ட்ரி நம்ம எடுத்த என்ட்ரி டே டைம் ஃப்ரேம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டே டைம் ஃப்ரேம் போயிட்டேன்னா டிக். இதை கிளியர் பண்ணிடுவோமா இதெல்லாம்? ஓகேவா?
இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நோட் பண்ணியிருப்பீங்க, அதனால் இதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். டே டைம் ஃப்ரேம் போயிட்டோமா? இதில் இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் ஒரு டே டைம் ஃப்ரேம் கேண்டில் அதை என்ன பண்ண ஸ்வீப் பண்ணி மேலே போயிருக்கானா, இங்கே அந்த செட்டப் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டே டைம் ஃப்ரேம் போயிட்டோமா, அடுத்து ப்ரீவியஸ் டேவோடைய ஹையை லோவை நம்ம மார்க் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சா? தேர்டு ஸ்வீப் நடந்திருக்கான்னு பார்க்கணும். எஸ், ஸ்வீப் நடந்திருக்கு. ஃபோர்த்து 5 minute சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணியாச்சா? 5 minute சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, இதுதான் ப்ரீவியஸ் டே, அதாவது நேற்று டேவோடைய லோ. அந்த லோவை இவன் இங்க என்ன பண்ணிருக்கான், ஸ்வீப் பண்ணிருக்கான். அப்ப இந்த ஸ்வீப் பண்ண இந்த லோவுக்கு காரணமான ஹை எங்க இருக்கான், தெளிவா புரிஞ்சுக்க. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது, இங்க இருக்கான். இந்த லோவை ஸ்வீப் பண்ணதுக்கான ஹைன்றது இங்க இருக்கு. அப்ப இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த லோக்கு. பட் அடுத்த மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான், அடுத்து ஒரு லோ வைக்கிறான். அந்த லோக்கும் இங்கதான் ஹை இருக்கு. அடுத்து மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்றான், ஒரு சின்ன புல் பேக் காட்டி ஒரு லோ வைக்கிறான். அப்ப அந்த ஹைக்கு இந்த லோக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்க இருக்கான், இங்க இருக்கான். தெரியுதா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு மார்க் பண்ணிப்போம். அப்போ ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச லைன்ல பாருங்க, ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு, ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்கான். இதோ இங்கே மார்க்கெட் கரெக்டா அந்த ஆர்டர் பிளாக் வந்து என்ட்ரி எடுத்துட்டு அங்கிருந்து மேலே போயிட்டானா. ஸோ அந்த ஆர்டர் பிளாக் வந்தான், என்ட்ரி எடுத்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் கண்டினியூஷன் ட்ரெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். லிக்விடிட்டி சூப்பராக இங்கே பாருங்க, லிக்விடிட்டி பயங்கரமா லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கான். எல்லா லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணி மறுபடியும் அங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் பிளாக். அந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ட்ரிக்கு போயிருக்கான். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இங்கே என்ட்ரிக்கு போயிருப்போம். நான் இந்த இடத்துல வரும்போதே மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டாப் லாஸஸ்ன்றது இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. நம்ம லோனு பார்த்தா இங்கே இருக்கான் ஒரு லோ, அப்போ அந்த லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். அப்போ நம்மளுடைய டிபின்றது நேற்று டேவுடைய ஹை பாயிண்ட். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் நல்லா பாருங்க, போயிட்டு ஸ்னைப்பராக போய் டிபி அடிச்சிருக்கானா. ஸோ இந்த என்ட்ரின்றது பயங்கரமான என்ட்ரி, ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். அதாவது ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னா எத்தனை டாலர் ரிஸ்க் எடுத்தா எவ்வளோ டாலர் ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு. அப்போ நான் ஒரு $10 ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த $10 நான் எவ்வளோ டாலர் ப்ராஃபிட் பண்ண போறேன். இன்கேஸ் இந்த என்ட்ரி நம்ம $10 ரிஸ்க் எடுத்திருந்தா 10.87, அதாவது $100, $1 ரிஸ்க் எடுத்திருந்தா $10 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதுதான் ரிஸ்க். $1 ரிஸ்க் எடுத்தா இங்க எத்தனை டாலர் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ நான் $10 ரிஸ்க் எடுக்கேன் அப்படின்னா எனக்கு $100 கிடைச்சிருக்கும். $100 ரிஸ்க் எடுத்திருந்தேன்னா எனக்கு $1000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்டு என்ட்ரி இந்த என்ட்ரிலாம். இது எல்லா சார்ட்லையுமே நமக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நான் எல்லாத்தையும் இப்போ காட்டுறேன். இப்போ மறுபடியும் டே தான் போகிறோம். அந்த டே டைம் ஃப்ரேமில் வேற என்ட்ரி நான் காட்ட போகிறேன். வேற என்ட்ரி நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் அடுத்து வேற என்ன சார்ட்டு, இதில் எங்கேயும் இப்போ அடுத்து கிடைக்கல. அடுத்து ஜிபிபி ஏயூல இப்போ ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன போகணும், டே டைம் ஃப்ரேம் போகணுமா. நல்லா பாருங்க, இது லைவ்ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு சார்ட்டு. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் லீவு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இது டேல இது கரண்ட் கேண்டில் அது ஸ்டாப் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் நான் என்ன பண்ணுறேன், டேவோட ஹையையும் மார்க் பண்ணிக்கிறேன், லோவையும் மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதா, டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன், டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எனக்கு பார்க்கும்போது தேர்டு பாயிண்ட் ஸ்வீப் நடந்துருச்சு. அடுத்து நான் 5 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஸ்வீப் நடந்திருக்கு, அந்த ஸ்வீப்பை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். மார்க்கெட்டில் இதோ இந்த மாதிரி நிறைய நடக்கும்.
ஸோ இந்த மிஸ்டேக் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த சார்ட் எடுத்தது. ஸோ இதுதான் லோ, நல்லா பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா, இது நேத்தோடைய லோ. இந்த லோவை மார்க்கெட் எங்க ஸ்வீப் பண்ணியிருக்கான், இங்க ஸ்வீப் பண்ணியிருக்கானா, அப்ப இங்க ஸ்வீப் பண்ணதுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்க இருக்கான், இங்க இருக்கான். இந்த ஹை, அதாவது இதை ஸ்வீப் பண்ணதுக்கான ஹை இங்க, அப்ப இந்த ஹையை எடுத்தாதான் மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்ப அது எடுக்காத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து இந்த லோவை தாண்டி மறுபடியும் என்ன பண்ணிட்டான், இந்த லோவை பீட் பண்ணி இங்க ஒரு லோ வச்சிட்டானா, நல்லா பாருங்க, இந்த லோவை மார்க்கெட் பீட் பண்ணி இங்க ஒரு லோ வச்சிட்டானா, அப்ப இந்த லோ கிரியேட் பண்ணதுக்கான ஹை எங்க இருக்கான், இதுதான். அப்ப இதுதான் நம்மளுடைய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான், அதான் நீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நோட் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தானா, இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நோட் பண்ணிட்டீங்களா. அப்போ நோட் பண்ணதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தேன், இந்த ஆர்டர் பிளாக்ல. இந்த ஆர்டர் பிளாக்கு ப்ளஸ் இந்த ஆர்டர் பிளாக் 2 இருக்கு. அப்போ நீங்கள் இதை ஃபுல் ஆர்டர் பிளாக்காக கூட கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ட்ரிக்கு போகலான்னு சொல்லி கொடுத்துருந்தது. அப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா பை லாங் பொசிஷன் இங்கே என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ், ஏன்னா இதுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ், கிட்டத்தட்ட வெறும் 10 பாயிண்ட் தான், நம்ம கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 15-20 பாயிண்ட் கொடுத்துருந்தேன் ஸ்டாப் லாஸ். ஏன்னா சேஃபர் சைடு எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இந்த ஹையையும் பீட் பண்ணலாம், இந்த ஹையையும் பீட் பண்ணிட்டான், தெரியுதா. அப்போ நம்ம என்ட்ரி எடுத்து நமக்கு கரண்ட் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, இதுதான் டிபி. கரண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நமக்கு ரன்னிங்கில் இருக்குது இப்போ கரண்ட் மார்க்கெட். இது ஷுவராக டிபி அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கண்டினியூஷன் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்கான் பொறுமையாக, டேரெக்டாக இந்த ஜிபிபிஜேபி மாதிரி ஸ்னைப்பராக அடிக்காமல் கண்டினியூஷன் ட்ரெண்டு. ஏன்னா மறுபடியும் இங்கே போனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான், நமக்கு கண்டினியூஷன் ட்ரெண்டுனா ட்ரெண்டு கண்டினியூ ஆகுறது, இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கான், தெரியுதா. பிஓஎஸ் வச்சு அதுக்கு இதெல்லாம் லிக்விடிட்டி தான், ட்ரெண்ட்ல லிக்விடிட்டியாக ஃபார்ம் பண்ணியிருக்கானா. அப்போ அதுக்கு ஆர்டர் பிளாக் இங்கே என்ட்ரி எடுத்துட்டான். அடுத்து அவன் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், இங்கே நமக்கு மறுபடியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாடி க்ளோஸ் பண்ணணும், இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு அதுக்கு ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்த்தா எஸ், ஆர்டர் பிளாக் இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல இருக்கான். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வந்து அங்கேருந்து மறுபடியும் போயிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவன் இன்னும் பாடி க்ளோஸ் வைக்கல, வெறும் ஸ்வீப் தான் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். பட் அவன் என்ன பண்ணலாம், இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கு, இந்த ஆர்டர் பிளாக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு மேலே வர சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் டிபி அடிக்க, ஏன்னா இது ஒரு பயங்கரமான செட்டப், நான் சொன்னேன்ல, அதாவது ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய செட்டப். ஏன்னா உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம்ல இருந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். நான் அதான் இந்த இதை தெளிவாக சொன்னது அதுதான். நமக்கு இங்கே ஸ்வீப் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே என்ட்ரி போயிடக்கூடாது. அடுத்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக இங்கே வருதான்னு பார்க்கணும், அங்கே வரல, அடுத்து சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக வருதா, வருது, ஆர்டர் பிளாக் இருக்கா, என்ட்ரி போகணும். அதுவுமே நம்ம ஸ்டாப் லாஸ் தள்ளி வச்சுக்கணும். இல்லை நான் அதை சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக கன்சிடர் பண்ணிடல அப்படின்னா இதை நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக கன்சிடர் பண்ணால் இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும். பட் நமக்கு இதுதான் ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ இந்த செட்டப்பை நீங்கள் ஒவ்வொரு சார்ட்லையும் அதாவது டே டைம் ஃப்ரேம் மாற்றி மாற்றி செக் பண்ணீங்க அப்படின்னா ஷுவராக என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த லிக்விடிட்டி கிளாஸ் நம்ம பார்த்தோம்ல, மார்க்கெட்டில் டேயோட ஹை அண்ட் லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணால் ரிவர்ஸ் ஆகும். அந்த ரிவர்சல் கான்செப்டை நம்ம ப்ராப்பராக பண்ண போகிறோம். டேவோடைய ஹையை ஸ்வீப் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா என்ட்ரி போக போகிறோம், டேவோடைய லோவை ஸ்வீப் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா என்ட்ரி போக போகிறோம், இல்லைன்னா நம்ம என்ட்ரி போக மாட்டோம். இதுதான் இந்த ரிவர்சல் கான்செப்ட், ஓகேவா. இதை சார்ட்ல ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னொன்று சொல்ல போகிறேன், அது என்னன்னா மார்க்கெட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் நமக்கு தெரியும், மார்க்கெட் இப்படி தான் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்றது எல்லாமே தெரியும். பட் மார்க்கெட்டில் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்கு, அதாவது மார்க்கெட் ஒரு ரேலி, அதாவது மார்க்கெட் மேலே போவான், அதுக்கு நடுவில் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவான் அப்படின்னா சைட்வேஸாக மார்க்கெட் மூவ் பண்ணுவான், அதை இதை பேஸ்ன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் ரேலி. ஸோ இது என்னன்னா சிம்பிள், ஜஸ்ட் இது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டான கான்செப்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஒரு ரேலி பேஸ் ரேலி, ஆர்பிஆர்னு சொல்லுவாங்க. அந்த ரேலி பேஸ் ரேலியில் இது எல்லாமே என்னன்னா ஆர்டர் பிளாக்ஸாக இருக்கும். மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணுவான், அங்கேருந்து இப்படி கீழே வந்து இந்த இடத்த டச் பண்ணிட்டு மேலே போவான். ஸோ நம்ம படித்த கான்செப்டை தனியாக எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறது, ஒரு ரேலி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் ரேலி போகும், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும், அங்கே ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணியிருக்கும், மறுபடியும் ரேலி மார்க்கெட் மேலே போகும், மறுபடியும் கீழே வந்து டச் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் கீழே இருக்கும் போதும், கீழே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில்
இதை டிராப்னு சொல்லுவாங்க. டிராப்பு பேஸ் மார்க்கெட், ஒரு சைட் வேஸ் மார்க்கெட், அது பேஸ் எப்பயுமே. அதுக்கப்புறம் டிராப். புரியுதா? ஒரு ரேலி பேஸ் ரேலி, டிராப்பு பேஸ் டிராப். இது அப்படியே மார்க்கெட்ல ரிவர்சல் ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டிராப்பு பேஸ் என்னது சைட்வேஸ் மார்க்கெட்டு. மார்க்கெட் என்ன பண்ணும்? ரேலி கொடுக்கும். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகி ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி அப் ட்ரெண்ட் ஆகுது. அதே தான் ரிவர்சல் கான்செப்ட். மார்க்கெட் ரேலி பேஸ் டிராப். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்ல ஒரு ரேலி கொடுத்து மார்க்கெட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா, ஒன்று உடனே மார்க்கெட் அங்கிருந்து ஃபாலோ ஆகலாம், இல்லை உடனே மார்க்கெட் அப் ஆகலாம். இன்கேஸ் உடனே உங்களுக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஃபாலோ ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அங்கிருந்து செல்லுக்கு போயிடலாம். இன்கேஸ் உடனே மார்க்கெட் அங்கிருந்து ரேலி ஆகுது அப்படின்னா மறுபடியும் அங்கிருந்து கீழே வந்து பைக்கு போயிடலாம். ஸோ இது எல்லாம் ஒரே நான் படித்த கான்செப்ட் தான். ஸோ அதனால் இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு கான்செப்ட் மாதிரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. லிக்விடிட்டி படித்தோம்ல, அந்த லிக்விடிட்டிலேயே ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது, இன்னொரு ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. ஸோ எந்த ஆர்டர் பிளாக்கு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு பவர் அதிகம். அதையும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு லிக்விடிட்டி நம்ம படித்தோம்ல, மார்க்கெட்டில் இப்படி வரும், மார்க்கெட் இப்படி லிக்விடிட்டி வைக்கும், வச்சு இங்கேருந்து ஃபாலோ ஆகும்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிப்போம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எதுக்கு லிக்விடிட்டி அதிகமாக, அதாவது எதுக்கு லிக்விடிட்டி இருக்கோ அதுக்கு போவோம். அப்போ ஏக்கு தான் போவோம் நமக்கு தெரியும். பட் இன்கேஸ் நமக்கு பிக்கு அதிகமாக லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா அந்த பிக்கு பவர் அதிகம். இங்கே ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு அடுத்த மார்க்கெட் இப்படியே ஃபாலோ ஆகி இங்கே நிறைய லிக்விடிட்டி வச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த பி ஆர்டர் பிளாக்குக்கு. மறுபடியும் இங்கேருந்து மேலே போய் இங்கே லிக்விடிட்டி வைப்பான், அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து விற்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக்கு மோர் லிக்விடிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக் பவர் அதிகம். அந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் என்ட்ரி கொடுத்துருவான். கிளியரா? இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதுலேயே நமக்கு இன்னொரு செட்டப்பும் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜாக்பாட் 1 செட்டப். நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் இப்படி மார்க் பண்ணி வச்சிருப்போம், இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்கும். இது என்ன லிக்விடிட்டி? டபுள் டாப் லிக்விடிட்டியா? அப்போ இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்வீப் பண்ணி, நல்லா பாருங்க, இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ஆர்டர் பிளாக் இங்கே ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ நமக்கு ஜாக்பாட் 1 செட்டப் தெரியும்ல, ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணால் அதுக்கும் லிக்விடிட்டி வச்சு மார்க்கெட் வந்தால் இந்த ஆர்டர் பிளாக் இல்லை, இந்த ஆர்டர் பிளாக் தான் வேலிட். ஏன்னா மார்க்கெட்டில் ஸ்வீப் ஆர்டர் பிளாக் சொன்னல, அதுதான் இங்கே நடக்கும். ஸ்வீப் ஆர்டர் பிளாக் ஆர் ஸ்வீப் பண்ண லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண ஆர்டர் பிளாக், அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருக்கு. நம்மளுடைய செட்டப் தான், நம்ம சொல்லி கொடுத்த செட்டப்பை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் செட்டப். செகண்ட் ஜாக்பாட் செட்டப்ன்றது டேவோடைய ஹை ஆர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி நமக்கு கிடைக்கிது செகண்ட் ஜாக்பாட் செட்டப். இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு என்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு டிபி அடிக்கும். நம்ம ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய இது ஜாக்பாட் செட்டப். ஸோ இதுலேயே நம்ம டார்கெட் எங்கே வைக்கணும், எஸ்எல் எங்கே வைக்கணும் அப்படின்றது கான்செப்ட் இருக்கு. நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ல போகிறோம். 4 ஹவர்ல இங்கே ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இது ப்ராப்பரான என்ட்ரி இல்லை, இது ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இங்கே கிடைச்சிருக்கு, இந்த என்ட்ரிக்கு போறீங்க அப்படின்னா நமக்கு அக்ரெசிவ் என்ட்ரியாக போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் டைட்டாகவே வச்சுக்கிறது சேஃபர் சைட். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எஸ்எல்ஏ ஏற்கனவே பெருசாக போயிருப்பீங்க. இங்கே பாருங்க, இந்த எஸ்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ். நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரிலாம் போறீங்கன்னா ஸோ கொஞ்சம் டைட் ஸ்டாப் லாஸ் அந்த லோக்கு கீழே நீங்கள் மார்க்கெட்டில் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்துட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் போகிறேன் அப்படின்னா எப்பயுமே நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக் கீழே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த ஆர்டர் பிளாக் கீழே லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கா பார்க்கணும். இன்கேஸ் அந்த ஆர்டர் பிளாக் கீழே லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த லிக்விடிட்டியும் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுதா? இப்போ இந்த லிக்விடிட்டியும் மார்க்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ்ன்றது சேஃபர் சைடில் இந்த மாதிரி தள்ளி கூட வச்சுக்கலாம். ஏன்னா 4 ஹவரில் லாங் டேர்ம் என்ட்ரி ஒரு பெரிய ஸ்விங் என்ட்ரி.
ஸோ அதுக்கு நல்ல ரிஸ்க் நல்ல ரிவார்டே கிடைக்கும். அப்போ நம்ம சேஃபர் சைடில் ஸ்டாப் லாஸ் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ டிபின்றது நம்மளோட டிபி எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பயுமே நம்மளோட டிபின்றது ஃபர்ஸ்ட் டிபி ஃபர்ஸ்ட் ஹை, ஃபர்ஸ்ட் டிபி ஃபர்ஸ்ட் லோ தான். இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ தான் ஃபர்ஸ்ட் டிபி. இதில் ஸ்விங் ஹைன்றது இதுதான், மார்க்கெட் என்ட்ரி ஆகி இங்கே ஸ்விங் ஹை. நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் என்ட்ரி போகணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம் டிபியை. இந்த ஹை, அந்த ஹையை மார்க்கெட் எடுத்துட்டான், கரெக்டாக கொடுத்துட்டான் டிபி. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் படி டிபி எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹை தான். செகண்ட் டிபின்றது கண்டினியூஷன் ட்ரெண்ட்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும், இல்லை ரிவர்சல் ட்ரெண்டாக இருக்குன்னா அடுத்த ஆர்டர் பிளாக் மேலே ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணி இருக்கும்ல, அந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போகணும். அது நம்ம சார்ட்டை ஒரு அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ எப்பயுமே எஸ்எல், இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல மார்க்கெட் நீங்கள் என்ட்ரி போறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்ட்ரி போறீங்க அப்படின்னா நமக்கு சேஃபர் சைடு எஸ்எல் தான் முக்கியம், நமக்கு எங்கே வைக்க போகிறோம் அப்படின்றது. அப்போ எஸ்எல் நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த லோவுக்கு கீழே பிளேஸ் பண்ணிக்கலாம். டிபின்றது இங்கே பிளேஸ் பண்ணியிருப்போம், பட் அவன் எஸ்எல் அடிச்சிருப்பான். அதை எங்கே பிரேக் ஈவன் பண்ணணும், எப்போ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தள்ளி வைக்கணும், அதெல்லாம் அது ஒரு தனி கிளாஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ எஸ்எல்ன்றது உங்களுடைய ஆர்டர் பிளாக் கீழே லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னா லிக்விடிட்டி கீழே வைக்கணும், இல்லை அந்த ஆர்டர் பிளாக் ஸ்ட்ரிக்டாக போயிடலாம். டிபின்றது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹை ஃபர்ஸ்ட் லோவாக இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் அந்த டிபிக்கு அடுத்து வேற டிபி அதுக்கு அடுத்த ஹை வச்சுக்கலாம், இல்லை இங்கே ஏதாவது ஒரு 4 ஹவர்லையோ இல்லை 1 டேலையோ ஆர்டர் பிளாக் இருக்குன்னா அந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் கூட நீங்கள் டிபி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த 2 ஜாக்பாட் என்ட்ரியை நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஷுவரா. ஏன்னா இந்த 2 என்ட்ரியுமே கிட்டத்தட்ட ஒரு 90-95% ப்ராபபிலிட்டி அதிகம், ஷுவரா டிபி அடிக்க சான்சஸ் இருக்கு. அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி போறீங்கன்றது தான் உங்கள் கையில் இருக்கு. நம்ம டெய்லியும் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம், டெய்லி எந்த அளவுக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் தான் நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க.